வணக்கம் உறவுகளே! இது நங்கூரம் நான் முருகேசன். காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த இந்த 42 பேர் கொலைக்கு முதல்வர் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த இதை ஆய்வு செஞ்ச பாஜக குழு எதுக்கு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக யார் ஆய்வு செய்யணும்? மத்திய அரசுலேருந்து 41 பேர் 42 பேர் செத்து போயிட்டா மத்திய அரசுலேருந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னா பாஜக எம்பிக்களும் பாஜகவை சேர்ந்தவங்களும் ஆய்வு செய்கிறதா மேட்ரு. பாஜகவில் அதிகாரிகள் குழு வரணும். பாஜகவில் இல்லை, மத்திய அரசு ஒன்றியத்தில் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஆளுங்க பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனாக்கா அமைச்சர்கள் கூட பார்க்கலாம். எம்பிக்கள் குழு பார்த்ததில்ல. இல்லை, பாஜகக்கார எம்பிக்கள் மட்டும் குழுக்கள் மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம்? எல்லா எம்பிக்களும் சேர்ந்து பார்த்துருந்தா பரவாயில்ல. ஏன் தமிழ்நாட்டில் எம்பிக்கள் இருக்காங்களா, அவங்கள அனுப்பிச்சி விடலாங்களா மத்திய அரசு? ஒன்றிய அரசு ஏன் பாஜக எம்பிக்கள் அனுப்பிச்சி விடுது அப்படின்னா, பாஜக இதுக்கு என்ன பண்ணணும்? இது முதல்வர் முழு பொறுப்பு இருக்கணும். எதுக்கு முதல்வர் பொறுப்பு இருக்கணும்? அரசு விழா நடந்துச்சா? இல்லை திமுக விழா நடந்துச்சா? இல்லை திமுக 30 விழாவில் இதை விட பெரிய கூட்டம் வந்துச்சு. திமுக 30 விழாவில் அந்த கூட்டத்தில் இது மாதிரி நடந்துச்சா? இல்லை முதல்ல பாலாஜி இது மாதிரி செஞ்சு செந்தில் பாலாஜி ஒரு மீட்டிங் போட்டார் 30 விழான்னு, அதில் ஏதாவது நடந்துச்சா? இல்லை எடப்பாடி பழனிசாமி இது பண்ணார், இதில் ஏதாவது நடந்துச்சா? இல்லை இயற்கை பேரிடரா? இல்லை சுனாமியா, புயலா? இல்லை என்ன சமாச்சாரம்? எதுக்கு முதல்வர் முழு பேருக்கணும்? ஏண்டா ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அரிப்புக்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியை ஆரம்பித்து இதில் 41 பேர் 42 பேரை கொல்லுவோம். அதுக்கு முதல்வர் இருக்கணும். இதுக்கு பொறுப்பேற்கணும். எதுக்கு? நாங்கள் அனுமதி கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு இங்கே வாப்பா தம்பி, இங்கே வா, நீங்கள் மாநாடு நடத்து, இந்த பொதுக்கூட்டம் நடத்து, 50 பேர்த்த கொல்லு, 100 பேர்த்த கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பர்மிஷன் கொடுத்தாரு. அவர் பர்மிஷன் கேட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் விஜய் தரப்போட வாதம். அதை முதல்ல பாஜக புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல உங்கள் ஆள், நீங்கள் அனுப்பிச்சி விட்ட ஆள், உங்கள் ஆளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ இதுக்கு முதல்வர் முழு பேருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி கூட்டம் நடத்த சொன்னது யார்? காலையில் 8:30 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு வேடானா நைட்டு 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுனது யார்? யாரையா பேசுனது? என்னமோ மேலே மத்தியில் ஒன்றியத்தில் உட்காந்துக்கிட்டு எம்பிக்கள் குழுனாக்கா நீங்கள் என்ன பெரிய பெரிய லார்ட் லபகுதாசா? நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு பேசுகிறதுக்கு என்னடா ஒரு நியாயம் வேணாங்களா உங்களுக்கு? யாரை கூட்டம் நடக்கிறது? யார் அரசியல் கட்சி திறக்கிறது? யார் கூட்டம் நடத்துறது? யார் பொறுப்பு இருக்குது? என் முதல்வருக்கு வேறு வேலை இல்லையா? என் முதல்வர் போக சொன்னாரா மக்களை பூரா கூப்பிட்டு, மக்களே அங்கே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? முதல்வர் கூட்டத்துக்கு கூட்டினா திமுக கூட்டத்துக்கோ இல்லை முதலமைச்சர் கூட்டத்துக்கோ எதுக்காவது ஒன்று கூட்டினாக்கா காசு கொடுத்து கூட்டணும். ஆனால் இதுக்கு அவங்க பூரா காசு கொடுத்து கூட்டம்ல, காசு கொடுத்து கூப்பிட்டு வரல. கழுவி ஊற்றுறாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாங்க. இது எவ்வளோ காசு கொடுத்து வந்தீங்க? 500 கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 200 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை கழுவி ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது தேவையில்லாத வேலையா? இல்லை, இது தேவையில்லாத முதல்வருக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்கு தான் இப்போ பார்க்குறீங்கப்பா. அப்போ விஜய் யாரோட ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இல்லை ஆதவர்ஜுனா எதுக்கு போனார் டெல்லிக்கு? அவர் எதுக்கு டேரோட் எதுக்கு அந்த இது என்னது இதை ஸ்போர்ட்ஸ் துவக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கேப்பா 42 பேர் செத்து போயிடாங்க உங்கட்சியில் ஆளுங்க. அதுவும் அவர் இன்னும் சொல்லப்போனால் முழு பொறுப்பு இருக்க வேண்டியது முதல்ல ஆதவர்ஜுனா தான். சும்மா இருந்த சங்கம் ஊதி கிடந்தான் ஆண்டிங்கிற மாதிரி விஜய் பாட்டு சும்மா இருக்க போக அவரை போட்டுக்கு நான் இங்கே வா அங்கே வா, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆதவர்ஜுனா கிண்டி விட்டு கிளறி விட்டு ஆதவர்ஜுனா முதல்ல திருமாவை கிண்டி விட பார்த்தாரு. கிளறி விட பார்த்தாரு. திருமாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? திருமாவுக்கெல்லாம் போய் அட்வைஸ் யாரும் பண்ண முடியுமா? திருமா உலகத் தலைவரில் ஒருத்தர் திருமாலாம். அப்படியாப்பட்ட திருமா இவன் பேச்செல்லாம் கேட்பாரா? இந்த தற்கூரி பேச்சு, இந்த 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 காசை வச்சுக்கிட்டு சுற்றுறவன் பேச்செல்லாம் திருமா கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் நீட்டாக கழட்டி விட்டார். அவர் கழட்டி விட்டதுக்கப்புறம் அந்த முண்டை எங்கே சேர்ந்துச்சு? யாரா பார்க்கலான்னு பார்த்துச்சு. யார் இப்போதைக்கு கொஞ்சம் கிருன்னு இருக்கிறது, கஞ்சா அடித்த மாதிரி இருக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தோன்னா சரின்னு பார்த்தா இவன்கிட்ட விஜய்கிட்ட வந்துருச்சு. அவன் என்ன பண்ணினான்? அவன் பாட்டு காசை வச்சுக்கிட்டு, அதாவது
காசு இருக்கிறவங்ககிட்ட இருக்கணும். எல்லாத்துட்டயும் காசு போணுச்சுன்னா இப்படிதான். தற்குறிகள்ட்ட போச்சுன்னா இப்படிதான். விவரம் தெரியாதவங்கள்ட்ட போச்சுன்னா இப்படிதான். காசு மட்டும் இருந்தா போதும், அரசியல் ஆண்டுறலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டைப்பு. அது ஒரு பக்கட்டு இருக்கட்டும். அதுக்கு நெறைய அதில மேட்டர் இருக்குது. நெறைய பேசுறோம்னு வைங்க. காசு இருந்தா மட்டும் போதும், நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த மாரி தான் 40, 50 பேர் சாகணும். 40, 50 பேர் செத்ததுக்கு வந்து முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஏன் மத்திய ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்குச்சா? இந்த பாஜக குழு வந்து மணிப்பூர்ல போய் ஆய்வு செஞ்சுச்சா? எவ்வளோ பேரு? என்ன நடந்துச்சு? எத்தன 100 பேர் செத்து போயிட்டாங்க மணிப்பூர்ல? ஏன் போய் பாஜக குழுவ அனுப்பி அங்கலாம் ஆய்வு செய்யல? பகல்காம் தாக்குதல்ல ஏன் பாஜக குழு போய் ஆய்வு செய்யல? அ பாஜக குழு எதுக்கு போகுது? பாஜக எம்பிக்கள் குழு எதுக்கு போகுது? எதிர்க்கட்சி மேல பலிய போடுறதுக்கு. எவன் ஆப்போசிட்ல இருக்கானோ அவன் மேல பலிய போடுறதுக்கு தான் பாஜக குழு போகும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே! இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே! எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தானே! இதுக்கு எதுக்கு பாஜக அ இத 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 வந்து ஒரு பெருசா என்னமோ இவங்க குழு வந்து ஆராய்ஞ்சு பாஜக குழு வந்து இந்த கேள்வி கணைகளை தொடுக்கும்போதே ஒருத்தர் அந்த அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அத வந்து இவரு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்றாரு. யாரு? ஆட்டுக்குட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்றாரு. சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு, திருப்பி அங்க போய் உட்காந்துக்கிட்டு, யார் இதுக்கு வந்து திமுக பொறுப்பில்ல, இது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பில்ல. அவன் என்ன கேட்குறான், "இது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலா?" அப்படிங்கிற மாரி தான் கேள்வியே கேட்குறாய்ங்க. லோக்கல் அரசு துறை, உள்ள இருக்கிற உள்ளாட்சி துறையில உள்ளாட்சி அந்த அமைப்புகள்ல இருக்கிற அந்த அரசு துறைகள், அவர்கள் தான் இது அவர்கள் வந்து நிர்வாகம் சரியில்லாம நடந்துருச்சா அப்படிங்கிற மாரியான ஒரு நேரட்டிவ செட் பண்ண பார்க்குறாங்க. ஆனா ஆக்சுவலா அது இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களே சொல்லிட்டாங்க. அதனாலலாம் பிரச்சனை இல்லங்க. இந்த கட்சி நிர்வாகிகள் சரியில்ல. தண்ணி வைக்கல. அ கூட்டத்த வராருன்னு சொல்லி கூட்டத்த நெருக்கி ஏத்திக்கிட்டே இருந்தாய்ங்க. பர்ட்டிகுலரா சனிக்கிழமை அன்னைக்கு போட்டிருக்காய்ங்க. சனிக்கிழமை வந்து கரூர் வந்து எப்படியாப்பட்ட விஷயம் அப்படின்னா, வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு, வாரத்தில 1 நாள் லீவ் எடுக்கிற மக்கள். வாரம் பூரா டெய்லி காலைல போய் நைட்டு வேலை செய்வாங்க. சனிக்கிழமை சாயங்காலமா லீவ் எடுத்துட்டு, ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா ரெஸ்ட்ல சனிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேல லீவு. ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா ரெஸ்ட்டு. அது மாரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும். அதாவது களைப்ப தீர்ப்பதற்காக. மனிதனுக்கு ஓய்வு தேவை இல்லையா? அதுக்காக. அந்த கரெக்ட்டா அந்த வேலை முடிஞ்சு வர நேரத்தில 7 மணி அந்த 6 மணி, 6:30 மணி, 7 மணி அந்த டயத்தில கொண்டு போய் கூட்டத்த வச்சு, அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு கூட்டத்த வச்சு, திட்டம் போட்டு கூட்டத்த கூட்டி, அவன் வண்டியில இடிச்சிட்டு வந்தவங்களெல்லாம் இடிச்சு விட்டு கீழ தள்ளி விட்டுட்டு, சைட்ல வந்தவங்கலாம் இடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, அவங்களுக்கு கை போச்சா, காலு போச்சா என்ன அளவுன்னு தெரியல. அப்புறம் நேரா வண்டி வருது. அங்கேருந்து நாமக்கல்லேருந்து 5000 பேத்த 10,000 பேத்த கூட்டிட்டு வேற வரான் பின்னாடி. ஏன்டா கூட்டிட்டு வர? இங்கலாம் ஏப்பா நீங்க எதுக்குப்பா இங்க வரீங்க? ரோட் ஷோ இருக்கு. இதெல்லாம் இல்லப்பா. நீங்க போங்கப்பா. டிராஃபிக் ஜாம் ஆயிரும். இதெல்லாம் தவறான வேலை. என் தம்பிகள் அனைவரும் கலைந்து செல்லுங்கள். நான் அந்த மீட்டிங்கில போறேன். அடுத்த வாரத்தில வந்து உங்க வீட்ல இன்னொரு தடவ திரும்ப வந்து உங்க ஊர்ல ஒரு மீட்டிங் வைக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கலைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இவிங்க எதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முண்டிக்கிட்டு கிடக்குறாய்ங்க அப்படின்னா, அந்த அந்த தொண்டர்கள்ங்கிற பேர்ல ஏன் போய் அடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு தொண்டர்கள்ங்கிற பேர் ரசிகர்கள்ங்கிற பேர்ல எதுக்கு அடிச்சீங்கன்னா, கட்சியில, மாவட்ட லெவல்ல, மாநில லெவல்ல, மாவட்ட லெவல்ல, உள்ளூர் அமைப்புகள்ல ஏதாவது நமக்கு ஒரு போஸ்டிங் வரும். நமக்கு நமக்கு வந்து நம்மள வந்து நம்ம மூஞ்சி பதிஞ்சுச்சுன்னா, தம்பி அந்த பாரு அந்த பையன் பேர் என்ன? வெற்றிவேல் தானே. அந்த வெற்றிவேல கூப்பிடுங்க. அவருக்கு இந்த மாவட்ட துணை அணி செயலாளர் ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க. ஏதாவது ஒரு பதவிய சொல்லி அந்த மாரி ஏதாவது பதவிகள் வரும். போஸ்டிங்கள் கிடைக்கும். ஏன்னா, எங்கேயுமே எந்த பதவியும் இல்ல. உபத்தலைவர்களே யாரும் இல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதுக்கு இருக்கிற 3 மூதேவியும் போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த மூதேவிக்கு அரசியல்னா என்னான்னு தெரியாது. உள்ள ஜெயில்னா என்னான்னு தெரியாது. போராட்டம்னா என்னான்னு தெரியாது. கட்சினா என்னான்னு தெரியாது. ஆட்சினா என்னான்னு தெரியாது. மக்கள் எப்படி நடத்தணும், வழி நடத்தணும்னு தெரியாது. இத்தனை மாநாடுகள் போடுறாங்க. இத்தனை மாநாடுகள் திமுக போட்டிருக்கு. அதிமுக இத்தனை மாநாடுகள் போட்டிருக்குது. அ அ மதிமுக இத்தனை மாநாடுகள் போட்டிருக்குது. கம்யூனிஸ்ட் இத்தனை மாநாடுகள் போட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மாநாடு போட்டிருக்குது. எல்லா மாநாடுகளும் பக்காவா எல்லாம் ப்ரீ பிளானிங்கா கரெக்ட்டா பக்காவா செஞ்சு வச்சு போடுறாய்ங்க. ஆனா, இந்த ஆளு மட்டும் என்ன பண்ணியிருக்கிறான் அப்புட்ன்னா, கூட்டத்த கூட்டணும். மக்கள் மத்தியில நம்ம மூஞ்சிய வந்து அப்படியே திரை மாரி அந்த கவர்ச்சிய வந்து உற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அப்படியே லைட் ஆஃப் பண்ணி போடுறது வேன்ல. ம் அ இந்த மாரி ஒரு சில அதாவது என்னத்த சொல்ல விரும்பத்தகாத வேலைகள்லாம் அந்த ஆளு செஞ்சு வச்சிருக்கான்.
இவன் வந்து அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்கிறது உலகமே சொல்லிருச்சு. முதல்ல ஜட்ஜி சொல்ட்டாரு. உலகமே சொல்லிருச்சு இவன் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. இவன் நடிகனா இருக்கிறதுக்கு தான் லாயக்கு. அதுவும் இது ஒரு ஆபத்தான கூட்டம். ம். போலீஸ் ஸ்டேஷன பிளாஸ்ட் பண்ணிருவாங்கறான். முதல்வர மண்டைய உடைப்பாங்கறான். மண்டையிலே வெட்டுவாங்கறான். இதெல்லாம் என்னங்க? எந்த ஊர்ல நடக்குது? எல்லாமே பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் பேசுற மாரி பேசுறாய்ங்க. ம். பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இந்த மாரிலாம் பேசுவாய்ங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இந்த பேச்செல்லாம் ரொம்ப ஓவரு. இதெல்லாம் வந்து அதிகம். தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி இருக்கிறதுல தமிழ்நாடு முதல்வர் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. யார் முதல்வர் கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போய் நீ வெட்டுன்னு சொல்லுப்பா, அப்படி வெட்டுன்னு சொல்லுப்பா, பேசுப்பா அப்படின்னு சொன்னாரா? ஏன்னா பைத்தியகாரமாக பேசிக்கிட்டு திரியிறீங்க. இந்நேரம் மத்திய குழு என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையாக ஒரு ஒரு கவர்மெண்ட்டு மத்திய ஒன்றியத்தில் உண்மையான ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா, ஏப்பா மத்திய அரசு என்னப்பா வேடிக்கை பார்க்குறீங்க? 42 பேர்த்த அனாமத்தா கொன்னு விட்டான். ஒருத்தனை 2 பேர்த்த கொன்னாவே கொலை கேஸ்ன்னு சொல்லி தூக்கி உள்ளே போடுறான். ஒருத்தன் கத்தியில கிழிச்சா தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறான். 15 நாள் ரிமாண்ட்றான். நீ என்னடா கத்தி எடுத்து கிழிக்கிற பப்ளிக்கில்? ஏங்க பப்ளிக்கில் கத்தி வச்சுட்டு கேக்கு வெட்டவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருக்குங்க கவர்மெண்ட்டு. 3 மாதம் 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்குங்க. எந்த இது என்னங்க அது அநியாயமா இல்லையாங்க? 40 பேரை 41 பேரை கொன்னும் நாங்கள் வந்து உண்மை கண்டறியும் குழு, இன்னும் ஒரு நபர் ஆணையம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நபர் ஆணையம் 2வது கோர்ட்டு உச்சநீதிமன்றம் நியமித்த அந்த உயர் போலீஸ் அதிகாரி தலைமையில் அது ஒரு விசாரணை அமைப்பு. இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்லாம் வரட்டும், நாங்கள் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட முதல்வர் இருக்கிற அந்த மாநிலத்தை நீ மாநிலத்தில் நடந்த சம்பவத்துக்கு முதல்வர் அரசு பண்ணணும்னு சொல்கிற. வேறு ஏதாவது ஒரு மாநிலமா, வேறு எவனாவது எதிர்கட்சியில் வேறு எவனாவது திமுகவை எதிர்த்து இவன் திமுகவை திட்டின திட்டுக்கு வேறு ஒரு முதலமைச்சராக இருந்தால், இதே கலைஞர் இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். இந்நேரம் தூக்கி எல்லாம் என்ன பண்ணணுமோ சட்டத்தையும் என்ன பண்ணவும் பண்ணிடுவார். ஆனால் முதல்வர் எவ்வளவு பெருந்தன்மையாக சரி போய் தொலையிட்டு சரி போ பசங்க சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க பார்க்கலாம் பிடிக்கலாம். நம்ம என்னத்தை ஜனநாயக அமைப்பு அரசியல் கட்சி தொடங்குறதுங்கிறது ஒரு ஜனநாயகம். அது ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த ஜனநாயக அமைப்பை இவங்க தொடங்குறாங்கிறாங்க. அது ஒரு ஜனநாயகரமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எவ்வளவோ யோசிக்கிறாரு, பொறுமையாக போகிறாரு. அவருக்கு தெரியாதுல்ல, கண்ணை கட்ட தூக்கி உட்கார வச்சு குத்திர மாட்டாங்களா? அதெல்லாம் செய்ய முடியாமலாம் ஒன்றும் இல்லை. செஞ்சிருப்பார், செய்ய முடியும் அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஞ்சிருப்பார், செய்ய முடியும். ஆனாலும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா முதல்வர் மிகவும் கண்ணியமாக அந்த பதவிக்கு பொருத்தமாக நொச்சி மரமானாலும் வச்சு வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக முதல்வர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இன்னொரு தடவை வந்து முதல்வர் பொறுப்பேற்கணும், இவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும், அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான வார்த்தை. முதல்ல பகல்காம் தாக்குதலுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்க சொல்லுங்கள் மத்திய அரசை. மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு அந்த நடந்த இறப்புகளுக்கு பொறுப்பேற்க சொல்லுங்கள். திரிவேணி சங்கமத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா கொலைகள், 100க்கும் மேற்பட்ட நெரிசலசிக்கு 100க்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் செத்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் மத்திய அரசு முதல்ல பொறுப்பேற்றுட்டு ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டு மத்திய ஒன்றிய அரசை பிஜேபி அரசை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். ஓட்டு திருடினதுக்கு, அந்த திருடினதுக்கு, திருட்டுத்தனமாக எல்லா வேலையும் பார்த்ததுக்கு எல்லாத்தையும் முதல்ல அந்த ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி அரசை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட வந்து இந்த நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.